Hi student, welcome to Jaffna Education YouTube channel. இந்த காணொளி மூலம் எங்களாலே நடாத்தப்பட்ட 2025ஆம் ஆண்டுக்கான புலமைப்பரிசில் விசேட மாதிரி பரீட்சை 2னுடைய பகுதி 1 வினாத்தாளின் 21 தொடக்கம் 40 வரையான வினாக்களையும் அவற்றுக்கான நுட்ப முறைகளையும் அவதானிக்க இருக்கின்றீர்கள். அன்பான பெற்றோர்களே, மதிப்பார்ந்த அதிபர்களே, ஆசிரியர்களே, இந்த காணொளிகளை மாணவர்களுக்கு காட்சிப்படுத்தி இறுதி பரீட்சையிலே அதிகூடிய புள்ளிகளை பெறுவதற்கு முயற்சி செய்யுங்கள். எங்களது வினாத்தாள்களை குறித்த நேர சூசியைக்கு அமைவாக பாடசாலைகளிலே நடத்துவதன் மூலம் இறுதி பரீட்சைக்கு மாணவர்களை தயார்படுத்தி கொள்ள முடியும். தைரியமாக இறுதி பரீட்சைக்கு முகம் கொடுத்து அதிகூடிய புள்ளிகளை பெறுவதற்கு மாணவர்களை தயார்படுத்த முடியும். இதுவரையும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் வழங்குகின்ற வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். அங்கே வாருங்கள், வினாக்களையும் அவற்றுக்கான விடைகளையும் நுட்பங்களையும் அவதானிப்போம். வினா இலக்கம் 21. மேசை ஒன்றில் கிடையாக வைக்கப்பட்டுள்ள கடிகார முகம் ஒன்றில் நேரம் 6:15 காட்டிய பொழுது நிமிடமுள்ளானது மேற்கு திசையை காட்டியது எனின் மணத்தியால முள் காட்டும் திசை யாது? இவ்வாறான வினாக்கள் அண்மைக்கால வினாபத்திரங்களிலே காணப்படுகின்றன. மிக இலகுவானது. அவற்றுக்கான வழிமுறை, ஒரு வெற்றுத்தாளிலே கடிகாரத்தை வரைந்து கொள்ள வேண்டும், நேரத்தை குறித்து கொள்ள வேண்டும். அதன் பின்னர் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நிமிடமுள்ளானது மேற்கு திசையை காட்டியது. உங்களுக்கு தெரியும், இங்கே பாருங்கள், இந்த நிமிடமுள் எங்கே காட்டுது? கிழக்கு திசையை காட்டுது. இப்போ இதை நாங்கள் மேற்கு கொண்டு போகணும்னு சொன்னால் இந்த கடிகாரத்தை வலஞ்சொடியாவோ உடஞ்சொடியாவோ திருப்பணும். அப்போ இதை மேற்கு திசைக்கு கொண்டு வந்தால் இப்போ இந்த 3 என்பது இப்போ மேற்கு திசையில் பெறணும். அப்போ நாங்கள் என்ன செய்யலாம்னா திருப்பி பார்க்கணும். எங்களுக்கு தெரியும் இது வடக்கு திசை. இப்போ மேற்கு திசைனா இந்த திசை. அப்போ இந்த பக்கம் இந்த நிமிடமுள்ள கொண்டு வர வேணும்னு சொன்னால் இந்த கடிகாரத்தை திருப்பணும். திருப்பினா இப்போ பாருங்கள், நேரம் முழங்க காட்டுது, வடக்கு திசையை காட்டுது. மிக இலகுவான வினா. ஒரு வெற்றுத்தாளில் டக்கண்டு ஒரு மாதிரி கடிகாரத்தை வரைஞ்சி போட்டு திருப்பி பார்க்கலாம். சரியா? ரைட். இப்படி தான் பயிற்சி பெறணும். பிறகு நீங்கள் கற்பனையில் மிக விரைவாக செய்யலாம். சரியா? முதல் இப்படி செய்து பாருங்கள். சரியா? ரைட். விநாயகம் 22. கடை ஒன்றில் பழக்கூடையில் உள்ள மாம்பழங்களில் ஒவ்வொரு 8 மாம்பழங்களுக்கும் 4 மாம்பழங்கள் வெளியே எடுக்கப்பட்டு பழக்கலவை தயாரிக்கப்பட்டது. குறித்த நாளில் பழக்கூடையில் இருந்து வெளியே எடுக்கப்பட்ட மாம்பழங்கள் 28 எனின் பழக்கூடையில் தற்போது உள்ள மாம்பழங்கள் எத்தனை? இந்த வினாவில் நீங்கள் குறிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அப்படின்னு கவனிங்க. ஒவ்வொரு 8 மாம்பழங்களுக்கும் 4 மாம்பழங்கள் வெளியே எடுக்கப்படுது. இப்போ மொத்தமாக எடுக்கப்பட்டது 28. இந்த 3 தான் உங்களுக்கு தேவையான விஷயம். அப்போ பாருங்கள், 8 மாம்பழம் இருக்குது. இந்த 8 மாம்பழத்துக்கு ஒவ்வொரு 8 மாம்பழத்துக்கும் 4 மாம்பழம் வெளியே எடுக்கப்படும். ஒவ்வொரு 8க்கும் 4 மாம்பழம். அப்போ ஒரு தடவை எத்தனை எடுக்கிறது? 4 எடுக்கிறது. இப்படி மொத்தமாக எத்தனை எடுத்திருக்குது? 28 எடுத்திருக்கு. அப்போ 28 எடுக்க வேணும்னு சொன்னால் எத்தனை தடவைகள் எடுக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தா சரி. அப்போ என்னண்டு 28 4ஆல் பிரிக்க வேணும். என்ன, ஒரு தடவையில் 4 தான் எடுக்கிறது. அப்போ எத்தனை தடவைன்னு பார்க்குறதுக்கு இந்த 4ஆல் 28 பிரித்தா 7 தடவைகள் ரெண்டு பேரும். எத்தனை தடவைகள்? 7 தடவை. 7 தடவை வெளியில் எடுத்தால் தான் 28 எடுக்கலாம். எத்தனை எடுக்கலாம்? 28. ஒவ்வொரு 7 தடவையும் ஒரு தடவைக்கு எத்தனை 8 கொண்டு 8 மாம்பழங்கள் தான் 4 எடுக்கப்படுது. 7 தடவை எடுக்கப்பட்டிருக்கண்டா 7 தடவை 8 இருந்திருக்க வேணும். 7 தடவை 8 8 8 8 8 2 8க்கு தான் 4 4 4 2 எடுக்க. அப்போ 7 8 56. அப்போ கூடையில் இருந்த மாம்பழங்களின் எண்ணிக்கை 56.
எத்தனை 56. அப்போ 56 மாம்பழங்களில் தான் ஒவ்வொரு 8க்கு 4 4 எடுக்கப்பட்டது. அப்போ மொத்தமாக 28 வெளியில் எடுத்தா 58ல் 28 போனால் எத்தனை 58 56ல் 28 போனால் மீதி எத்தனை அதுதான் இந்த விட 28. அப்போ கூடையில் தற்போது உள்ள பழங்கள் 28. விளங்கிட்டா பிள்ளைகள்? ரைட். விளங்காட்டி திருப்பி பாருங்க. சரியா? திருப்பி இருக்கா பாருங்க. விநாயகம் 23. இங்கே பாருங்க, சதுரத்தையும் முக்கோணத்தையும் சதுரத்திலேருந்து முக்கோணத்தை கழிச்சா 12 வருமா. அப்போ இதுக்கு கணக்க எண்களை நாங்கள் போடலாம். என்ன? ரைட். இப்போ இது 16 இருந்தால் 16ல் இந்த முக்கோணத்துக்கு 4 கொடுத்தா 16ல் 4 போனால் 12 வரும். சரியா? இப்போ பாருங்க, இந்த முக்கோணத்தையும் இதையும் கூட்டினால் 20 வருமா. கூட்டினா 20 வருமா. அப்போ இது 10 இருக்கலாம், இதுவும் 10 இருக்கலாம், இது 8 இருக்கலாம், இது 12 இருக்கலாம். எங்களுக்கு தெரியாது. இங்கே பார்ப்போம். அப்படி என்று சொன்னால் இது இந்த பெருமானம் யாதென்று காட்டுக்கு. இது இந்த பெருமானம் யாது, அது எதுவாயும் இருக்கலாம். என்ன? இந்த வினாவுக்கான விடைய பாருங்க, 64 என்ன சொல்லப்பட்டிருக்குது, 64 என்று சொல்லப்பட்டிருக்கு. ஏனென்று பார்ப்போம். இது 64 வர வேணும் என்று சொன்னால் 8 64 அப்படியும் பார்க்கலாம். 8 64ன்னு பார்க்கலாம். சரி, இப்போ இதுக்கு 8 கொடுத்தோம்னு சொன்னால் இது எத்தனை 12 வரணும். விட என்ன விட வரணும்? 12 விட வரணும். அப்போ பாருங்க பிள்ளை, இதில் கழிக்கேக்க 12 வரணும், கூட்டேக்கில் 20 வர வேணும். இது ரெண்டே. அப்போ இங்கே பாருங்க, கூட்டல் பிணைப்பு 20க்குள்ளே இருக்கணும். அப்போ 10ம் 10 இருக்கலாம். என்ன? இது 10 இருக்கலாம், இதுவும் 10 இருக்கலாம். கூட்டல் பிணைப்புகளை தான் பார்க்கணும். இப்போ 20. ஆனால் கழிக்க 10லேருந்து 10 கழிச்சா என்ன வரும்? 0 தான் வரும். அப்போ வேறு என்ன? 18ம் 2 இருக்கலாம். 20ன்ற கூட்டல் பிணைப்புகளை பார்க்கணும். 20ன்ற கூட்டல் பிணைப்புகளை பார்த்தோம்னால் 18ம் 2 இருக்கலாம். ஆனால் 18லேருந்து 2 கழிச்சா 12 வருமோ? இல்லை. என்ன? அப்போ பாருங்க, இது 16ம் 4மே இருக்கலாம். என்ன? 16ம் 4மே இருக்கலாம். அப்போ ரெண்டையும் கூட்டினா 20 வருது. 16லேருந்து 4 கழிச்சா 12 வருது. அப்போ ஆகவே இது 16. இது கூட்டல் பிணைப்பை கண்டுபிடிச்சிட்டோம். என்ன? 20ன்ற கூட்டல் பிணைப்பை கண்டுபிடிச்சி அதை பிரிவு பார்க்க வேணும். அப்போ கூட்டேக்க 20 வரணும், கழிக்க 12 வரணும். அப்போ முக்கோணத்துக்கு 14. என்ன? அப்போ முக்கோணத்துக்கு 4. அப்போ சதுரத்துக்கு 16, முக்கோணத்துக்கு. அப்போ கூட்டேக்குள்ள 20 வருகுது, கழிக்கேக்குள்ள 12 வருது. அப்போ இங்கே உங்களுக்கு தெரியும், சதுரத்துக்கு 16ம் இதுக்கு 4, 16 4 64, 16 4 64. 30 நாட்கள் உள்ள ஒரு மாதத்தில் 1ஆம் தேதி சனிக்கிழமை என்ன? மாதத்தின் 30ஆம் தேதி என்ன கிழமை? சரியா? அப்போ இதில் என்ன செய்ய வேணும்னா, நீங்கள் எந்த வினா வந்தாலும் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு எழுதி போட்டு நீங்கள் ஒரு கலண்டரை டக்குன்ற ரஃப் ஷீட்டில் குறிக்க வேணும். சனிக்கிழமை 1ஆம் தேதி, அப்போ சனிக்கிழமைக்கு நேரம் 1 2 3 4 5 கலண்டரை உடனடியாக ஸ்டார்ட் பண்ணிடுவோம், எழுதி போடுவோம். இப்போ புதன்கிழமை 1ஆம் தேதி டக்குன்னு இப்படி ஒரு திங்கள் செவ்வாய் புதனை போட்டுவிட்டு புதனில் 1 2 3 4 5 6 7 8 9 இப்படி ஒரு கலண்டர் எழுதுங்க. அது 30 நாளா 31 நாளா 28 நாளா 29 நாளா என்று நீங்கள் கண்டுபிடிச்சி இப்படி ஒரு கலண்டர் போல் போட்டுறணும். போட்டால் நீங்கள் எந்த வினாவுக்கும் விடையளிக்கலாம். இங்கே வேறுங்க, இந்த சனிக்கிழமை எனின் 1ஆம் தேதி சனிக்கிழமை இப்போ தெரியும். இப்போ 1ஆம் சனிக்கிழமை காட்டி இருக்குது. 1ஆம் தேதி சனிக்கிழமை. 30ஆம் தேதி என்ன கிழமை? இப்போ 30ஆம் தேதி பாருங்க என்ன கிழமை? சிம்பிளாக கண்டு ஞாயிற்றுக்கிழமை. சரி, அப்போ இதில் முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது பிள்ளைகள், கலண்டர் ஒன்றை போட பழகுங்க. எந்த கேள்வி கேட்டாலும் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு எழுதி போட்டு அதுக்கேற்ப இப்போ தொடங்குன்னு பார்த்து கலண்டரை போட்டுட்டீங்கன்றால் மிக இலகுவாக வினாக்களுக்கு கூட அணுகி கொள்ளலாம். சரியா? விநாயகம் 25. விளிம்பு உச்சி முகம் ஆகியவற்றின் கூட்டுத்தொகை 14 பெறக்கூடிய
திண்மம் விளிம்பு உச்சி முகம் என்ன. அப்போ விளிம்பு இந்த வினாவுக்கான விட முதலாவது விட விளிம்பு ரெண்டு பக்கங்கள் சந்திக்கிற இடம் விளிம்பு. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே 3 விளிம்பு கீழே 3 6 விளிம்பு இருக்குது. எத்தனை விளிம்பு இருக்குது? 6 விளிம்பு. எத்தனை உச்சி? 1 2 3 4 உச்சி இருக்குது. சரியா? பக்கம் எத்தனை? 1 2 3 4 எதிர் பக்கம் இருக்குது பங்கால பின்பு. அப்போ மொத்தம் 14 6 4 10 14. சரி, இதில் என்ன? இதில் பாருங்க உச்சி 1 2 3 4 மேலே 4 கீழே 4 அப்போ 8 உச்சி இருக்கும். பக்கம் 6 பக்கம் இருக்கும். விளிம்பு 12 விளிம்பு இருக்கும். அப்போ கூட்டி பாருங்க என்ன வரும்? 26 வந்துடும். அப்போ இது வருமோ? வராது. இதே பாருங்க இதில் 5 உச்சி இருக்குது. இந்த ஒரு பாருங்க 5 உச்சி இருக்குது. எத்தனை விளிம்பு இருக்குது? மேலே 4 கீழே 4 8 உச்சி இருக்குது. இது விளிம்பு இருக்குது. பக்கம் எத்தனை? 5 பக்கம் இருக்குது. இதுக்கு எத்தனை வந்துட்டு விட? 18 வந்துட்டு. 5 5 10. அப்போ இந்த வினாக்கான விட என்ன பிள்ளைகள்? முதலாவது விட. கீழே தரப்பட்டுள்ள உருவங்களில் கோடுகள் வழியே மடிக்கப்படுகின்ற பொழுது சதுரமுகி ஒன்றை பெற முடியாத உரு. இதை பாருங்க, இந்த உரு சதுரத்தை பெறலாம், இந்த ஒரு சதுரத்தை பெறலாம். ஆகவே இந்த ஒரு சதுரத்தை பெற முடியாது. சரியா? கவனமாக இருக்கும். மாலை 3 மணிக்கு எக்ஸில் இருந்து Y வரை பயணம் செய்து கொண்டிருக்கும் மாரண நிழல் அவனுக்கு பின்னால் விடுகிறது. கவனமாக இருக்கணும். இங்கே குறிக்க வேண்டிய விஷயம் மாலை அவனுக்கு பின்னால் விழுகிறது. அவன் வையில் இருந்து சட்பெற வேண்டும் நிழலானது விழுந்திருக்கும் திசை. எங்கே விழுந்திருக்கும்? எங்கே? வையிலிருந்து சட்பெற பயணம் செய்ய. சரி, இந்த வினா பாருங்க. மாலை நேரம்ண்டா முதலுக்கு தெரிய வேண்டிய உங்களுக்கு வினா வரைக காலை வேலையா மாலை வேலையாண்டு அறிஞ்சு போட்டு. மாலைண்டா சூரியன் இங்கே இருக்கு, காலைண்டா இந்த பக்கம் இருக்கு. அப்போ முதல் உங்களுக்கு தெரிய வேண்டிய சூரியன் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். மாலைண்டா கட்டாயம் இந்த மேற்கு திசையெல்லாம் சூரியன் இருக்கு. அப்போ மேற்கு திசையில் சூரியன் நிற்கண்டா அதை நோக்கி ஒருத்தர் நடந்து போனால் தான் அங்கே பின்பக்கம் நிழல் விடும். அதை நோக்கி நடந்து போனால் தான் பின்பக்கம் நிழல் விடும். இல்லையான்னு சொன்னால் முன்பக்கம் விடும். இங்கே கிழக்கு திசையை நோக்கி நடந்தாருண்டா முன்பக்கம் தான் நிழல் விடும். அது விளங்கிட்டோ? ரைட். அப்போ இவர் எக்ஸில் இருந்து வையுக்கு போகிறார், பின்னுக்கு நிழல் விடும். அப்போ இவர் மேற்கு திசை நோக்கி தான் போகிறார். சரியா? மேற்கு திசை நோக்கி போகிறார், எனக்கு பின்னால் விடுகிறார். அவன் வையிலிருந்து சட்பெற பயணம் செய்ய. இப்போ வையுக்கு போய் வையில இருந்து சட்பெற போகிறார், வையில இருந்து சட்பெற போகிறார். சரியா? அவனிடம் விழுந்திருப்பது. இப்போ இவர் இங்கே இருந்து வரையக்குள்ள பாருங்க, இவருக்கு இடப்பக்கம் வலப்பக்கம் இருக்குது. அங்கே இருந்து வரையக்குள்ள இடப்பக்கம் வலப்பக்கம், இங்கே இருந்து போய்க்கையும் இடப்பக்கம் வலப்பக்கம் மாறும். போயக்க மாறும், இடப்பக்கம் வரையக்க மாறும். இப்போ இங்கே அங்கேருந்து வார் ஒருவருக்கு எப்போவுமே வலப்பக்கம் இடப்பக்கம் எப்படி இருக்கும்னு சொன்னால் அங்கேருந்து வரையக்க இந்த பக்கம் வலமும் இந்த பக்கம் இடமும் இருக்கும். அது விளங்குது. இங்கே இருந்து போன ஒருவருக்கு எப்படி இருக்கும்? இஞ்சால வலம் இருக்கும், இஞ்சால இடம் இருக்கும். அப்போ கவனமாக இருக்கணும். வாரதா போகிறதா, எந்த காலையா மாலையா மேற்கு திசையா இதெல்லாம் அவதானமாக இருக்கணும். அப்போ பாருங்க, அவர் அங்கேருந்து வரையக்க வையிலேருந்து சட்டுக்கு வரையக்க வேற கை இஞ்சால இடக்கை இஞ்சாலான் இருக்கு. ஆகவே இடப்பக்கம் தான் நிழல் விடும். சூரியன் இஞ்சால இருக்கிறபடியா இந்த பகுதியில் தான் நிழல் விடும். சரியா? இவருக்கு இந்த பகுதியிலாம் விடும். ஆகவே இடப்பக்கம். சரியா? திருப்பி பாருங்க. வினா இலக்கம் 28. இந்த பெரிய சதுரத்தை சுற்றியுள்ள நீளம் நிறந்தீட்டப்பட்ட சிறிய சதுரத்தின் சுற்றியுள்ள நீளத்தை போல எத்தனை மடங்கு? இங்கே பாருங்க, இதில் எத்தனை கோடு இருக்குன்னு பார்க்கணும். 1 2 3 4. ஆனால் பெரிய சதுரத்தின் கோட்டை பாருங்க, 1 2 3 4 5 6 7 8. அப்போ இது 4 பெருசு 8. பாருங்க எத்தனை மடங்கு? இதை போல் 2 மடங்கு, இதை போல் 2 மடங்கு. சரியா? வினாயிலக்கம் 29. ஒரு நிலையில் PSMN ஆகிய ஆங்கில எழுத்து எழுதப்பட்ட அட்டைகள் வைக்கப்பட்டன. எஸ்ஸிற்கு அருகில் எம் இல்லை. அப்போ எஸ்ஸுக்கு பக்கத்தில் எது வரையிலாது? எம் வரையிலாது. இரண்டாவதாக உள்ள பிக்கு என்ன? அப்போ இங்கே முதலாவதாக என்ன செய்யலாம் என்றால், நாங்கள் பாருங்கள் 5 இடத்துல நாங்கள் 2 4 4 4 எழுதுறோம்.
அட்டையால் வச்சுட்டோம். இப்போ இதுக்கு என்ன செய்யலாம், பி ரெண்டாவதாக இருக்குன்னு சொல்லியாச்சு. பி என்ன எங்கே இருக்கான், ரெண்டாவதாக இருக்கான். பி இங்கே பி ரெண்டாவதாக இருக்கான், அதை குறித்து போகலாம். பி அது என்ன, எஸ்ஸுக்கு அருகில் எம் இல்லைடா. இப்போ எஸ்ஸை நாங்கள் இதில் போட்டோம்டா, அருகில் எம் இருக்காது, பி ரெண்டாவதாக இருக்கு. அப்போ பக்கத்தில் இருக்கல தானே, எம் இங்கே இருக்கும் அல்லது இதில் இருக்கும். இதுலேயும் பெறலாம், எம்ஐ இது நாங்கள் இதுலேயும் எழுதலாம். ஆனால் பிக்கு அருகில் எண் இல்லைன்னு சொல்லியாச்சு. அப்போ பிக்கு அருகில் எண் இல்லை, இதில் எம் பெறும், இங்கே தான் எண் பெறும். சரியா, இந்த ஒழுங்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இறுதியாக இருக்கிற ஆங்கில எழுத்து என். சரியா, போட்டு பாருங்க. சரியா, தோட்டம் ஒன்றில் வெள்ளை நிற பூங்கன்றுகள் 4 நடப்பட்டன. இவை ஒவ்வொன்றுக்கும் அருகில் 4 சிவப்பு நிற பூக்கள் நடப்பட்டது. சிவப்பு நிற பூங்கன்றுகள் ஒவ்வொன்றுக்கும் அருகில் கருப்பு நிற பூங்கன்று 1 வீதம் நடப்பட்டது எனில் தோட்டத்தில் மொத்தமாக நடப்பட்ட பூங்கன்றுகள் கவனமாக இருக்கணும். போட்டு பார்த்து தான் கண்டுபிடிக்கும். இப்போ இந்த வினாவுக்கான விட 36 புள்ளிகள், 4 வெள்ளை நிற பூக்கள் இருக்குது. சரி, இவை ஒவ்வொன்றுக்கும் அருகில் 4 சிவப்பு நிற பூக்கள், ஒவ்வொன்றுக்கும் 4. அப்போ பாருங்கோ, இதுக்கு 4, இந்த முதலாவது வெள்ளைக்கு 4, அடுத்த வெள்ளைக்கு 4, அடுத்த வெள்ளைக்கு 4, அடுத்த வெள்ளைக்கு 4. இந்த ஒவ்வொன்றுக்கும் சிவப்பு நிற பூக்கள் ஒவ்வொன்றுக்கும் அருகில் கருப்பு நிறம். அப்போ ஒவ்வொன்றுக்கு நேர கருப்பு வரப்போகுது, ஒவ்வொன்றுக்கும் நேர கருப்பு வரப்போகுது. அப்போ ஒவ்வொன்றுக்கு நேர கருப்பு நட்டா 4 4 4. அப்போ நன்னாங்கு 16, சிவப்பில் 16, கருப்பில் 32, இங்கே மேலே 4 பூ இருக்குது, வெள்ளை பூ 36, மொத்தம் 36 பூக்கள். சரியா, வினா இலக்கம் 31. ஒரு நீர் தொட்டி ஒன்று 12 லிட்டர் நீரை கொள்ளக்கூடியது. சுதாளன் ஒரு தடவைக்கு 4 லிட்டர் வீதம் விட்டு அத்தொட்டியில் நீரை நிரப்புறான். இப்போ சுதாளன் ஒரு ஆள் என்ன செய்கிறார், ஒவ்வொரு தொட்டியில் 4 லிட்டர் நீரை விடுவார் ஒவ்வொரு தடவை. ஒவ்வொரு தடவை நீரை ஊற்றியதும் அவனது தம்பி தயாளன் 2 லிட்டர் வீதம் அந்நீரை வெளியே எடுத்தான். அப்போ இவர் 4 லிட்டரை விட 2 லிட்டரை எடுக்க போகிறார். அப்போ மொத்தம் முள்ளுக்கு எத்தனை லிட்டர் இருக்கும், 2 லிட்டர் தான் நிற்கும். இப்போ திருப்பி 4 லிட்டரை விட அவர் 2 லிட்டர் எடுப்பார், திருப்பி 4 லிட்டரை விட அவர் 2 லிட்டர், இப்படி விட்டு கொண்டு இருப்பார். அப்படி அந்த நீரை வெளியே எடுக்கின்ற பொழுது தயாளன் முழுமையாக 10 லிட்டர் நீரை வெளியே எடுக்கிறான். இவன் எத்தனை லிட்டர் எடுக்கிறான், 10 லிட்டர் எடுக்கிறான். அப்போ 10 லிட்டர் எடுக்கிறான். எத்தனை தடவை எடுத்திருப்பார், 5 தடவை எடுத்திருப்பார். 5 தடவையிலே அவர் வெளியில் 2 லிட்டர் 2 லிட்டர் 2 லிட்டர் எடுக்கிறார். அவர் 10 லிட்டர் அவர் வெளியில் எடுத்தால் தொட்டியில் தற்போது உள்ள நீரின் அளவு யாது, எப்படி கண்டுபிடிக்கிறான்னு பாருங்க பிள்ளையார். இப்போ தயாளன் சுதாளனும் தம்பியும் இருக்கு, தம்பியான் தயாளன். சரி, இப்போ இவர் 4 லிட்டரை விடையக்கல, இவர் 2 லிட்டர் எடுத்துருவார். அப்போ தொட்டிக்கு எத்தனை லிட்டர் இருக்கும், இப்போ 2 லிட்டர் தான் இருக்கு. இப்போ திருப்பி அவர் 4 லிட்டர் விட போகிறார். சுதாளன் 4 லிட்டர் இப்போ விட போகிறார். விட்டால் இப்போ எத்தனை லிட்டர் இருக்கும், இங்கே ஏற்கனவே 2 லிட்டர் இருக்குது. அப்போ அதுவும் சேர்ந்து இந்த 4 லிட்டரும் சேர்ந்து 6 லிட்டராக இருக்கும். இப்போ 6 லிட்டர்லேயே அவர் என்ன செய்வார், தம்பி 2 லிட்டரை மறுபடியும் எடுத்துரு. அடுத்தா இப்போ தொட்டிருக்க எவ்வளோ கிடக்கும், 4 லிட்டர் இருக்கும். இப்போ இந்த 4 லிட்டர் நீரோட இன்னொரு 4 லிட்டர் அடுத்த முறை விடையக்குள்ள என்ன நடக்கும், 8 லிட்டர் ஆயிடும் தொட்டிக்க இப்போ நீர். இதில் இருந்து தம்பி என்ன 2 லிட்டர் நீர் எடுக்க போகிறேன். 8ல் 2 3 6 லிட்டர். இப்போ தொட்டிக்க இருக்கிறது 6. இந்த 6ஓட திருப்பி என்ன செய்ய போகிறார் சுதாளன், 4 லிட்டர் விட போகிறார். விட்டால் 6 நாள் 10 லிட்டர். அப்போ இவர் என்ன மறுபடியும் 2 லிட்டர் எடுப்பார். இப்போ 8 லிட்டர் இருக்கும். இப்போ 8 லிட்டரோட இவர் இன்னொரு 4 லிட்டர் திருப்பி விட போகிறார். விட்டால் மொத்தம் 12 லிட்டர். அப்போ இவர் என்ன செய்வார், இன்னொரு 2 லிட்டர் எடுப்பார். எடுத்தால் இப்போ தொட்டிக்கு எவ்வளோ எடுக்க போகுது, 10 லிட்டர் இருக்க போகுது. அப்போ பாருங்க தம்பி பாருங்க 10 லிட்டர் எடுக்கிறார் வெளியில். 5 தடவையில் 2 லிட்டர் 10 எடுத்தார். தொட்டியில் தற்போது எவ்வளோ இருக்கும், 10 லிட்டர் இருக்கும். எவ்வளோ இருக்கும், 10 லிட்டர் இருக்கும். சரியா, குறுக்கு வழியில் விட்டுட்டு இப்படி செய்து பாருங்க பிள்ளைகள். அதுதான் உங்களுக்கு சரியான பயிற்சியாக இருக்கும். இறுதி பரீட்சையிலையும் செய்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா, இந்த ஷார்ட் வே என்று சொல்லப்பட்ட குறுக்கு வேலைகளை செய்து வழங்காதீங்க. அது உங்களால் பிரயோகிக்க முடியாமல் போயிடும் பரீட்சை மண்டபத்தில். அது மிக பிள்ளையான செயல். சரியா, அதையும் பழகிக்கொள்ளுங்க. ஆனால் அப்படி நீங்கள் செய்கிறது அவ்வளவு பொருத்தமானதில்லை, இறுதி பரீட்சைக்கு உங்களுக்கு உதவி செய்யாது. ஆகவே இப்படி செய்து பழங்க. நீங்கள் கேட்கப்பட்ட வினாவுக்கு செய்க முறையோடு செய்து பாருங்க. சரியா, ரைட்.
விநாயகம் 32 மயூருக்கு அவளது தந்தை சனிக்கிழமையிலும் பார்க்க ரூபாய் 10 அதிகமாக செவ்வாய்க்கிழமை. இப்போ சனிக்கிழமையிலும் பார்க்க 10 அதிகமாக இங்கே இப்போ செவ்வாய்க்கிழமை கொடுக்குறேன். செவ்வாய்க்கிழமையிலும் பார்க்க ரூபாய் 5 அதிகமாக வெள்ளிக்கிழமையும் வழங்கினேன். அப்போ செவ்வாய்க்கிழமை ரூபாய் 35 வழங்கியிருந்தால் அவளிடம் தற்போது உள்ள பணம் இப்போ எங்களுக்கு தெரிய பணம் 3 நாள் தந்திருக்கு. என்னென்ன நாள்? செவ்வாய், சனி, வெள்ளி. இப்படி எழுதுங்க பேனையால். செவ்வாய் ரஃப் ஷீட்டில் செவ்வாய், சனி, வெள்ளின்னு எழுதுங்க. அப்படி சனிக்கிழமையிலையும் பார்க்க ரூபா 10 தானே அதிகமாக செவ்வாய்க்கிழமை கொடுக்குறார். இப்போ சனிக்கிழமை நாங்கள் எங்களுக்கு தந்துட்டு செவ்வாய்க்கிழமை 35 ரூபான்னு தந்தாச்சு. இதுக்கிழமை தான் செவ்வாய்க்கிழமை 35 ரூபா கொடுத்தேன். ஆனால் சனிக்கிழமையிலும் பார்க்க செவ்வாய்க்கிழமை 10 அதிகமாக கொடுத்தவன். இப்போ சனிக்கிழமையை பார்க்க செவ்வாய்க்கிழமை 10 இப்போ 35. சனிக்கிழமை எவ்வளோ கொடுத்தா 10 கழிக்க வேணும் 25 ரூபாய். அப்போ சனிக்கிழமையிலும் பார்க்க 10 ரூபா கூட கொடுத்தா 35 ரூபாய். சரியா? அதே நேரம் செவ்வாய்க்கிழமையிலும் பார்க்க 5 அதிகமாக வெள்ளிக்கிழமை கொடுக்குறா. அப்போ 5 அதிகமாக கொடுக்கணுமாண்டா. 35ஓட 5 கூட்டினா 40 வெள்ளிக்கிழமை கொடுத்துருப்பேன் 40 ரூபாய். இப்போ கேட்ட கேள்வி அவள்கிட்ட தற்போதுள்ள பணம் 35 25 60 60 40 100 ரூபாய். சரியா? குட். வினா இலக்கம் 33. மோட்டார் வண்டி ஒன்று 1 லிட்டர் பெட்ரோலில் 14 கிலோமீட்டர் செல்லும். இங்கே பாருங்க, 1 லிட்டர் பெட்ரோல் அடித்தால் 14 கிலோமீட்டர் செல்லும். 2 லிட்டர்ண்டா 28 கிலோமீட்டர் செல்லும். சரியா? ரைட். இப்போ 6 லிட்டர் பெட்ரோலை அடித்து நிரப்பிக்கொண்டு பயணத்தை ஆரம்பித்தார். 1 லிட்டரில் 14 கிலோமீட்டர் செல்லும் என்றால் 6 லிட்டர்லையும் எத்தனை கிலோமீட்டர் செல்லும் பார்க்கணும். 1 லிட்டரில் 14 கிலோமீட்டர் போகும். அப்போ 6 லிட்டர்லையும் கூட 84 14 6 பெருக்கினால் 6 24 2 மிச்சம் 6 உண்டு 6 84 கிலோமீட்டர் போகும். சரி. ஆனால் போனது எத்தனை கிலோமீட்டர்? 35 கிலோமீட்டர். அப்போ 84லேருந்து 35 கிலோமீட்டரை கழியுங்க, இன்னும் 49 கிலோமீட்டர் போகும். எத்தனை கிலோமீட்டர் போகும்? 49 கிலோமீட்டர் போகும். சரியா? செய்து பாருங்க பிள்ளையார். சரியா? பிள்ளை செய்து பார்க்கணும் திருப்பி. இங்கே பாருங்க, 34 35 வினாக்களுக்கு கீழே தரப்பட்டுள்ள தகவல்கள் அடிப்படையில் விடையிருக்கு. இந்த தகவல்களை ஒருக்கா முழுமையாக வாசிக்கணும். வாசிச்சு போட்டு தான் செய்ய தொடங்கணும். ஏன்டா ஒரு இடத்தை தான் அந்த அந்த பிரச்சனைக்குரிய கீவேர்ட் அந்த விடை இருக்கும், அதில் இருந்தால் ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு சரியான தரவு, நீங்கள் தொடங்கக்கூடிய தரவு ஒரு இடத்துல தான் இருக்கும். அப்போ அதில் இருந்தால் ஆரம்பிக்கலாம். அப்போ எல்லாத்தையும் வாய்ச்சா தான் கண்டுபிடிக்கலாம். இங்கே பாருங்க, 2 மாம்பழங்கள் வாங்கும் விலைக்கு 3 தோடம்பழங்கள் வாங்க. இங்கே எங்களுக்கு 2 பப்பா பழம், 2 பப்பா பழங்கள் வாங்குகிற விலைக்கு 3 தோடம்பழம் வாங்கணும். பப்பா பழத்தின விலை தெரியுமா உங்களுக்கு? இல்லை. தோடப்பழத்தின விலை தெரியாமல் இந்த திறமை வச்சு கொண்டு செய்யல. அப்போ அடுத்த பேர், மாம்பழம் ஒன்றின் விலை பப்பாசி பழம் ஒன்றின் விலையை விட 12 ரூபா அதிகம். ஆனால் எங்களுக்கு மாம்பழத்தின விலையும் தெரியாது, பப்பாசி பழத்தின விலையும் தெரியாது. ஆக கண்டுபிடிக்கிறா. மாம்பழம் ஒன்றை வாங்கி 50 கொடுத்த பொழுது, மாம்பழத்தை வாங்கி போட்டு 50 கொடுத்த 8 ரூபா மீதியாக கிடைக்குது என்றால் அப்போ மாம்பழத்தின் விலையை எவ்வளவு? 50 ரூபா கொடுக்க 8 ரூபா தாராயிரன்னு சொன்னால் அப்போ உங்களுக்கு தெரிய வேணும் மாம்பழம் ஒன்றுன்ற விலை 42 ரூபா. இதைத்தான் நீங்கள் கண்டுபிடிச்சா சரி. இதை கண்டுபிடிச்சா ரைட். இப்போ முடிஞ்சு. சரியா? இப்போ பாருங்க, மாம்பழம் ஒன்றின் விலை 42 ரூபான்னு சொல்லியாச்சு. மாம்பழம் ஒன்றின் விலை பப்பாசி பழம் ஒன்றின் விலையை விட 12 அதிகம். அப்போ இந்த 42 இப்படி வந்தால் இதை விட இந்த 40 மாம்பழம் 42 ரூபாண்டா, இது பப்பாசி பழத்தின் விலையை விட 12 கூட வாமண்டா. பப்பாசி பழத்தின் விலை வந்துடும். இப்போ இதை கழிக்கும். என்ன செய்ய போகணும்? 42ல் 12 கழியுங்க. 12 கழிச்சா எவ்வளவு? மாம்பழம் ஒன்று விலை பப்பாசி பழம் ஒன்று 12 அதிகமாக. சரி. இப்போ 42 ரூபா. ரைட். அப்போ 12 கழியுங்க. இதுலேருந்து 42லேருந்து கழிக்கணும். 42லேருந்து கழிக்கணும். நீங்கள் கழிச்சா பிள்ளைகள் 42லேருந்து 12 கழிச்சா 30 ரூபா.
மாம்பழம் ஒன்றின் விலை இப்போ இவ்வளோ உங்களுக்கு வந்துட்டு பப்பாசி பழம் ஒன்றின் விலையை விட மாம்பழம் ஒன்றின் விலை பப்பாசி பழம் ஒன்றின் விலையை விட 12 அதே இப்போ எங்களுக்கு பப்பாசி பழத்தின் விலை வந்துட்டு என்ன 30 ரூபா. பப்பாசி பழத்தின் விலை என்ன வந்துட்டு 30 ரூபா. அப்போ இது எங்களுக்கு என்ன தெரியணும்னா பப்பாசி பழம் ஒன்றின் விலை தான் இப்போ 30 ரூபா. ஆனால் 2 பப்பா பழங்களை வாங்குகின்ற விலைக்கு ஒன்று 30 ரூபானா 2 எவ்வளவு 60 ரூபா பிள்ளையாள். 2ம் 60 ரூபா. சரியா 2ம் 60 ரூபா. அப்போ 60 ரூபாவுக்கு 2 பப்பா பழம் வாங்கணும்னா அந்த விலைக்கு 3 தோடம்பழங்களை வாங்கலாமா. அப்போ 3 தோடம்பழங்களை வாங்கலாம்னா 60 ரூபான்னு சொன்னால் ஒரு தோடப்பழத்தின் விலை 20 ரூபா. பிரிஞ்சு சோலி முடிஞ்சது வேறுங்க. இப்போ சிம்பிளாக கண்டுபிடிக்கலாம். இப்போ கேட்டகளி தோடம்பழம் ஒன்றின் விலை இந்த 20 ரூபா. என்ன இங்கே பாருங்க மாம்பழம் ஒன்றின் விலை 50 ரூபா. 50 ரூபாயிலேருந்து 8 ரூபா கழிக்கிறோமே 8 ரூபா மீது கொடுத்தவர் இல்லை. அப்போ 42 ரூபா மாம்பழத்தின் விலையை கண்டு. அதுலேருந்து பப்பாசி பழத்தின் விலையை காணலாம். 42 ரூபா இந்த 12 கழிக்கணும் 30 வரை. மெயின் மாம்பழம் ஒன்றின் விலை பப்பாசி பழம் ஒன்றின் விலையை விட 12 அதிகம். அப்போ 42 12 கழிச்சா 30 ரூபா. இது பப்பாசி பழத்தின் ஒன்றின் விலை தான் 30. அப்போ 2 விலை 60. 2 அது 60 ரூபாவுக்கு 2 பப்பா பழத்தை வாங்க நேரம் 3 தோடம்பழங்களை வாங்கலாம் வேண்டாம். ஒரு தோடம்பழம் 20 ரூபா. அப்போ இந்த வினாவுக்கு முதலாவது வினாவுக்கானோட தோடம்பழம் ஒன்றின் விலை 20 ரூபா. இப்போ மாம்பழம் என்ன விலைன்னு உங்களுக்கு தெரியும் 42 ரூபா. மாம்பழம் 42 ரூபா. தோடம்பழம் தெரியும் 20 ரூபா. பப்பாசி பழம் 30 ரூபா. இப்போ மூண்டையும் வாங்குறதுக்கு எவ்வளவு வேணும் 30 20 50 50 42 92 ரூபா. ஆகவே மாம்பழம் தோடம்பழம் மற்றும் பப்பாசி பழம் ஆகியவை ஒவ்வொன்று வீதம் வாங்குவது தேவையான பழம் ரூபாய் 92. சரியா செய்து பாருங்க பிள்ளை. சரியா நோயாளி ஒருவர் ஒரு தடவைக்கு 2 மாத்திரைகள் என ஒரு நாளைக்கு 3 தடவைகள் வீதம் 3 நாட்கள் எடுத்தார். 2 நாளுக்கு அவருக்கு எத்தனை மாத்திரைகள் தேவைப்பட்டிருக்கு. கொஞ்சம் இந்த இதில் சின்ன ஒரு மயக்கம்தான். இப்போ 3 நாட்கள் எடுத்தாண்டா நீங்கள் 3 நாட்களுக்கும் தேவையான இதை பார்க்க தேவையில்லை. கேட்டது 2 நாளுக்கு. இப்போ தெரியும் பாருங்க இந்த வினாவுக்கான விட 12. ஒரு தடவை 2 ரெண்டாவது தடவை 2 மூன்றாவது தடவை 3. ஒரு நாளைக்கு 3 தடவை எடுக்கிறார். என்ன 3 தடவை எடுக்கிறார் 2 மாத்திரை. அப்போ ஒரு தடவை ஒரு நாளைக்கு எவ்வளோ எடுத்து ஒரு நாளைக்கு 6 மாத்திரை தேவை. இப்போ 3 நாளுக்கும் 6 3 18 18 படியாக போடுறோம் இல்லையா. கேட்டது 2 நாளுக்குரியது. அப்போ இன்னொரு நாளுக்குரியதை பார்த்தா சரி. அப்போ 6 மாறும் 12 மாத்திரைகள் தேவைப்பட்டிருக்கும். சரி. உண்டியல் ஒன்றில் கீழே குறிப்பிட்ட குட்டி நாணய வகைகள் காணப்பட்டன. இவற்றின் மொத்த எண்ணிக்கை 35 ஆகும். அத்துடன் அவற்றின் எண்ணிக்கை ஒற்றை எண்களிலேயே காணப்பட்டது எனின் அவற்றின் பெறுமதியின் உயர்ந்த பட்சம் யாது. இந்த வினாவிலே இந்த மூன்றாவது விடை அங்கு 332 ரூபா என்று தரப்பட்டிருந்தது. திருத்தம் செய்யப்பட்டது. ஆனால் அச்சுப்பிழை காரணமாக மூன்றாவது விடையும் 332 என தவறுதலாக இருந்ததை அவதானிக்க முடிந்தது. இங்கே பாருங்கள் கேட்கப்பட்ட கேள்வி என்ன. குட்டி நாணய வகைகள் இருந்த நாம் 2 ரூபா குட்டி 5 ரூபா குட்டி 10 ரூபா குட்டி. இங்கே இருந்த நாணய குட்டியோட எண்ணிக்கை 35. இங்கே முக்கியமான விஷயம் மொத்த எண்ணிக்கை 35 நாணயம் இருந்திருக்கு. அவற்றின் எண்ணிக்கை ஒற்றை எண்களிலேயே காணப்பட்டது. இது ஒற்றை எண்கள். ஒற்றை எண்ணா 1 இருக்கலாம் 2 இருக்கிறாது. 2 ரூபாண்டா 1 இருக்கலாம் 2 இருக்கலாம். ஆனால் 3 இருக்கலாம் 4 இருக்கிறாது 5 இருக்கலாம் 6 இருக்கலாம். விளங்கிட்டா ஒற்றை எண்களாக இருக்கு. அப்போ அப்படி இருந்தால் அவற்றின் உயர்ந்தபட்ச பெறுமதி எப்படியா இருக்குமென்று பார்க்குறதுக்கு இங்கே பாருங்க விட 332 327 342. இப்போ பாருங்க 35 நாணயங்களும் இருக்கணும் ஒற்றை எண்களையும் இருக்கணும்டா. இப்போ உயர்ந்தபட்சத்தை முதல் பார்க்கலாம். நாங்கள் 10 ரூபாயில் 33 இருந்து 5 ரூபாயிலே 1 6 ரூபாயிலே 1 இருந்தால் எவ்வளோ இருந்திருக்கணும்
10 ரூபாயில் 3 இருந்தால் 330, 335, 5 ரூபாயில் 335, 337. உயர்ந்தபட்சம் 337 இருந்திருந்தால் அதுவும் சரியான விடை. ஆனால் 337 இல்லை. சரியா? 337 இல்லை. அப்போ நாங்கள் அடுத்த இதுக்கு போகணும். அப்போ இதில் 32, 10 ரூபாயில் 32 பார்க்கலாமா? இல்லையேன், சட்டி கண்டில் இருக்கிறாது. அப்போ 31, 10 ரூபாயில் 31 குட்டி இருந்தால் 5 ரூபாயில் உண்டு, 2 ரூபாயில் உண்டு இருந்தால் இந்த 31, 32, 33 தான் இருக்கும். இன்னும் 2 குட்டி 35 குட்டியில் மொத்தம் இருக்குது. அப்போ நாங்கள் அடுத்தது 5 ரூபாயில் 3 இருக்குன்னு எடுப்போம். 2 ரூபாயில் ஒரு குத்தி தான் இருக்குன்னு எடுத்தால் இப்போ பாருங்க 31, 3, 34, 35 குத்தி வந்துட்டு. குட்டிகள் 35. பெறுமதியை பாருங்க, 10 ரூபாயில் 31 இருந்தால் 310. சரியா? 5 ரூபாயில் 3 இருந்தால் 15. 2 ரூபாயில் 1 இருந்தால் 2. அப்போ கூட்டினா என்ன வரும்? கூட்டினா என்ன வரும்? 327. 310, 15, 325, 2, 327. சரியா? அப்போ ஆகவே உயர்ந்தபட்ச பெறுமதி 327 ரூபாய் என்று சொன்னால் 35 நாணயங்களும் இருக்கணும். அவை ஒற்றை இலக்கங்களையும் இருக்க வேணும். சரியா? வினாயிலக்கம் 38. கீழே தரப்பட்டுள்ள ரோம இலக்கங்களை இறங்கு வரிசைப்படுத்துவதற்கு குறைந்த எத்தனை இலக்கங்கள் இடம் மாற்றணும்? இந்த வினாவுக்கான விடை 4 இலக்கங்கள் இடம் மாற்றணும். இங்கே பாருங்க, எக்ஸ் முன்னுக்கு வரணும். எக்ஸ் 10, ஐஎக்ஸ் 9. அப்போ 10 தான் முன்னுக்கு வரணும், 9 பின்னுக்கு வரணும். அப்போ 2ஐயும் மாற்றியாச்சு. அதே போல் பாருங்க, 7ஐயும் 6ஐயும் 5ஐயும் இடம் மாற்றணும். 5 இந்த இடத்துக்கு போகணும், 6 இந்த இடத்துக்கு வரணும். இப்போ தான் பாருங்க 10, 9, 7, 6, 5, 3, 1 ஒழுங்கில் இறங்கு வரிசையாக இருக்கும். அப்போ மொத்தம் எத்தனை? 4 இலக்கங்களை இடம் மாற்றணும். சரியா? வினாயிலக்கம் 39. தாரையிடம் உள்ள பணத்தை விட கூடுதலாக ரூபாய் 30 வராயிடம் உள்ளது. வராய் தன்னிடம் உள்ள பணத்தில் ரூபாய் 15ஐ தாரைக்கு கொடுத்தால் தாரையிடம் உள்ள பணம் வராயிடம் உள்ள பணத்துக்கு அதிகமாகும் குறைவாகும் சமனா? இங்கே பாருங்க, இதில் 2 பேர் இருக்கிற மேர ஆக்கலன்னு சொன்னால் தாரகியும் வராகியும் இருக்கு. இப்போ தாராயிட்ட ஒரு பணம் இருக்குது, எங்களுக்கு எவ்வளோன்னு தெரியாது. ஆனால் அதை விட 30 ரூபா யார்கிட்ட கூட இருக்குது? வராயிட்ட இருக்குது. இப்போ நாங்கள் தாராயிட்ட ஒரு குறிப்பிட்ட பணத்தை போடுவோம். சும்மா 100 ரூபான்னு போடுவோம். நீங்கள் 10 ரூபாயும் போடலாம், 20 ரூபாயும் போடலாம், 30 ரூபாயும் போடலாம், 100 ரூபாயும் போடலாம். அதுவும் கூட போகுது. இப்போ நாங்கள் 100 ரூபான்னு போடுறோம். இவாட்ட தாராயிட்ட 100 ரூபா தான். வராயிட்ட எவ்வளோ இருக்கும்? 30 ரூபா கூட இல்லை இருக்கும், 130 ரூபாய் இருக்கும். இப்போ இவா 15 ரூபாயும் சில கொடுக்க போகிறா தாராய்க்கு. தாராய்க்கு 15 ரூபா கொடுத்தால் என்ன? வராய் 130 ரூபாயிலேருந்து 15 ரூபா இஞ்சா கொடுத்தா என்ன நடக்கும்? தாராயிட்ட உள்ளவுடன் 115,000, வராயிட்ட உள்ளவுடன் 115,000 மாறும். அப்போ ரெண்டும் எப்படி இருக்குது? சமனா மாறும். சரியா? அப்போ இந்த வினாவுக்கான விட சமமாகும். சரியா? வினாயிலக்கம் 40. கீழே உள்ள வரைபடத்தில் சில நகரங்களும் அவற்றுக்கிடையிலான தூரங்களும் காட்டப்பட்டுள்ளன. அதனை அவதானித்து 40வது வினாவுக்கான விடையை தெரிவிக்க. இங்கே பாருங்க, நிஷாம் ஏயிலிருந்து BCDEF நகரங்களை கடந்து மீண்டும் ஏயினை சென்றதற்கு பயணம் செய்துள்ள மொத்த தூரம். சரி, இங்கே பாருங்க, ஏயில இருந்து பிக்கு போய், பியிலேருந்து சிக்கு போய், சியில இருந்து டிக்கு போய், டியிலேருந்து இக்கு போய், இலேருந்து எஃப் போய் மீண்டும் ஏக்கு வரேன். இப்போ இந்த தூரங்களை பாருங்கள், இது 8 மீட்டர், இது 6 மீட்டர். இந்த கோட்டையும் இந்த கோட்டையும் இணைச்சா உங்களுக்கு தெரிய வேணும் 8 மீட்டர். அப்போ மேலேயும் 8 தான். அதே போல் இந்த கோட்டையும் இந்த கோட்டையும் இணைச்சால் 6 மீட்டர். அதுக்கு எதிர உள்ள தூரம் தான் சமனே. அப்போ 6. அப்போ இவ்வளோத்தையும் கூட்டி விட்டா சரி. 8 6 14, 8 6 14, 14 14, 28 மீட்டர். எத்தனை மீட்டர்? சுற்றி வர உள்ள நீளம் 28 மீட்டர். சரியா? இந்த காணொலியில் பிள்ளைகளே எங்களது 2வது பரீட்சையின் 1வது வினாபத்திரத்தின் 21 தொடங்க 40 வரையான வினாக்களை அவதானித்தீர்கள்.
அடுத்த வாரம் 3வது பரீட்சையினுடைய முதலாவது வினாபத்திரத்தின் தொடக்கம் 20 வினாக்களையும் 29 40 வினாக்களையும் ஒரு அனுபவங்களையும் காண முடியும். எல்லாம் தேடி வரும் இலவசமான காணொலிகளை பார்வையிட்டு 8ஆம் மாதம் நடைபெற இருக்கின்ற புள்ளிகளை பெறுவதற்கு முயற்சி செய்யுங்கள். கடினமான பயிற்சி, இலகுவான பரீட்சை. அடுத்த வினாப்பத்திரத்தின் முதலாவது வினாத்தாளில் உள்ள 21 தொடக்கம் 20 வரையான வினாக்களையும் 21 தொடக்கம் 40 வரையான வினாக்களையும் அவற்றுக்கான நுட்பங்களையும் காணும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். உங்கள் ஆசிரியர் SKR.